இந்த டொமேட்டோ மாங்காய் சட்னி எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி தக்காளியும் மாங்காயும் வச்சு ஒரு சட்னி சொல்லித்தரேன். இது வந்து சப்பாத்தி, ராகி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி சப்பாத்தியும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து 2 டொமேட்டோ, எனக்கு தேவையானதை 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன். நான் வந்து இதில் ஒரு பீஸ் மாங்காய் எடுத்து வச்சுட்டேன். நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபுல் மாங்காய் போடுறது இருந்தால் ஒரு 4லேருந்து 5 டொமேட்டோ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இந்த சப்பாத்தி புல்காலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு வலையை வச்சுட்டு அது மேலே வந்து இந்த டொமேட்டோ, இந்த மாங்காய், இது 3த்தையும் நம்ம வந்து கை சுடும் நம்ம அந்த இது வச்சு பண்ணிக்கலாம். நல்லா வந்து பிளாக்காக நல்லா குக்காகணும், அந்த அளவுக்கு வந்து இது வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தொட முடியாது, இந்தமாரி சுட்டு வச்சுருக்கேன். இது தோல் எடுத்துடலாம், இதுலேயும் மாங்காயிலையும் இதுலேயும் தோல் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பொடியாக இந்தமாரி பொடியாக நறுக்கின வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி, உப்பு, இது சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அது மிக்சிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டொமேட்டோவும் மாங்காயும் சுட்டுட்டேன். இப்போ வந்து இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்மாஷ் அடிக்கிறது இருக்கு இல்லையா, வெஜிடபிள்ஸ் இதில் வந்து போட்டு ரொம்ப வந்து கொலகொலான்னு இல்லாமல் சும்மா ஒரு 2 தட்டு நம்ம வந்து மிக்சிங் பண்ணணும். இதை உரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த டொமேட்டோ போட்டிருக்கேன். அடுத்தது நல்ல மாங்காய் வந்து சூப்பராக குக் ஆகிருக்கு. மாங்காயை போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா லைட்டாக 2 அடி அடிச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மாங்காய், இதை பொடியாக நறுக்கின வெங்காயம், ரெட் காஷ்மீரி சில்லி, உப்பு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இது உள்ளே போட்டுடலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ பாருங்கள், நம்மளோட டொமேட்டோ மேங்கோ சட்னி ரெடி ஆகிடுது. இது ரொம்ப ஈஸி பண்ணுறது, சுட்டு ஆற வைக்கிற நேரம் மட்டும்தான். இது வந்து ராகி சப்பாத்தி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு சப்பாத்தி அந்தமாரி இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கெலாம் ட்ரை பண்ணது கிடையாது, பட் ஆனால் எல்லாமே சைட் டிஷ்னால ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் போட்ட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.